அன்பானவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். இப்போவெல்லாம் மனிதர்களிடையே சமாதானம் குறைஞ்சி போச்சுங்க. அதற்கு என்ன காரணம்னா மரியாதையின்மை தாங்க. எல்லோரும் தனக்கான மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிறருக்கான மரியாதை கொடுக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. ஆமாங்க, வழிப்போக்கில் எதிரெதிரே சந்திச்சுக்கிட்டாலும் அவன் நம்மளை வணங்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களேயே, நாம் அவனுக்கு வணங்குதம் தெரிவிப்போன்னு யாரும் எண்ணறதில்லை. அவனெல்லாம் ஒரு மனுஷன், அவனை போய் நம்ம மதிக்கிறதா அப்படிங்கிற ஈகோ ஒவ்வொருத்தர் மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்குதுங்க. யாரும் யாரையும் மதிக்க தயாராக இல்லை. பெரும்பான்மையான மக்களுக்கான எண்ணம் இதுதாங்க. கோவில், சர்ச்சு, மசூதுன்னு போய் தனக்கான தேவைகளெல்லாம் ஆண்டவனோட தலையில் சுமத்துவாங்க. கோவிலில் பட்டையை போட்டுக்கிட்டு, கழுத்தில் உத்திராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு, சந்தனத்தை தடவிட்டு, அப்படியே தரையில் இரு கை கூப்பி அங்க பிரதர்சனம்னு உருண்டு வருவாங்க. நமக்கான எல்லாம் கிடைக்கணும். அதே போல் சர்ச்சில் முட்டி போட்டுக்கிட்டு ஜெபம் செய்துக்கிட்டு இயேசுபிரான் தலையிலையும் தனக்கான வேண்டுதலை அவர் தலையில் சுமத்துவாங்க. மசூதிகளிலும் முட்டி போட்டு தரையில் தலை தொடர அளவுக்கு கூனி குறுகி ஆண்டவனிடம் வேண்டுதல் வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் கடவுள்தான் நமக்கு எல்லாம் தருவார்னு வேண்டுறாங்க. சிறப்பான விஷயந்தாங்க. ஆண்டவனை வேண்டுதல் என்பது அறிவான விஷயம் என்றாலும் மனிதர்களை கனப்படுத்துவதுதான் வாழ்வியலுக்கான வளத்தை தரும் என்பதை பெரும்பாலான மக்கள் நினைப்பதில்லைங்க. நல்ல நல்ல மனிதர்களை கூட அலட்சியப்படுத்தும் கூட்டம் இங்கே அதிகமாகிட்டே இருக்குதுங்க. ஏதாவது விசேஷங்களில் சந்திச்சிட்டா கூட அவங்கவுங்க திரும்பி நின்றுக்குவாங்க. முதல்ல அவன் நம்மள்கிட்ட பேசிட்டு, அவன் என்ன பெரிய ஆளா, அவன் போய் அவன்கிட்ட பேசணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்குவாங்க. இப்படி ஒவ்வொருவருடைய எண்ணமும் அப்படித்தாங்க. நிறுவனங்களிலையும் பணிபுரியும் வேலைக்காரர்களும் நமது அலுவலகத்தை தேடி வருபவர்களை மதிக்கணுங்கிற எண்ணம் பலருக்கு இல்லைங்க. அலட்சிய போக்கு ஒவ்வொருத்தருட்டும் அதிகமாகவே இருக்குங்க. அங்கே உட்காரு, இந்தா வந்துடுவார், எதுக்காக வந்திருக்க என்னங்கிறது ஒரு மரியாதை வார்த்தை கூட பெரும்பாலான பட்டதாரிகள்கிட்டும் சரிங்க, மற்ற தொழிலாளர்கள்ட்டும் சரிங்க, அவமதிப்பு தான் அதிகமாக இருக்குதே ஒழிய மரியாதை சொற்கள் குறைவாகத்தாங்க இருக்குது. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு சமாதானத்துக்கு வழி மரியாதை கொடுப்பது தான் என்பதை உள்ளத்தில் ஊன்றணுங்க. சும்மா 1000-500 பாக்கெட்டில் இருந்தாலே வசதி வந்துட்டு தான் நினச்சி அப்படியே காலரை தூக்கிவிட்டு தலைக்கணத்தோடு நடப்பவர்களை இன்றைக்கி பார்க்கலாங்க. அந்த மாதிரி நபர்கள் பணம் பொருளாதாரம் தான் உயர்வுன்னு நினச்சி வாழ்கிறாங்க. பணம் வந்துங்க, பொருளாதாரம் வந்துங்க, திருநன்ட்டையும் சேரு, கொள்ளைக்காரன்ட்டையும் சேரு, ஒழுக்கம் கெட்டவன்ட்டையும் இருக்குது. முல்லை மாதிரி, கேப் மாதிரி, சுயநலக்கார அனைவர்கிட்டும் பணம் வருங்க. ஆனால் அமைதி, நிம்மதி,
மன சமாதானம், நல்ல ஒழுக்கமுள்ளவன்ட்டு தாங்க வருங்க. அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நல்ல ஒழுக்கம்தான் நமக்கான மரியாதையை தேடித்தருங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பைத் தரும். வள்ளுவனின் கூற்று இதுதாங்க. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தாப்பழி. அதாவது மேன்மை என்பது நல்ல ஒழுக்கத்தின் வழியாக வருவதுங்க. அது பொருளாதாரம் அல்லங்க, பணம் அல்லங்க என்பதை இன்றைய தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் ஏற்படுற வன்முறைகளுக்கெல்லாம் வித்திடுவது நல்லொழுக்கம் இல்லாத செயல்தாங்க என்பதை புரிஞ்சுக்கிட்டாலே உயர்வு நல்லொழுக்கம்தான்னு நம்ம உள்ளத்துக்கு படுங்க. ஆமாங்க, யாரையும் மரியாதை கொடுத்து பழகுங்க. இவன் சின்னவன் தானே என்று நினைக்காதீர்கள். இவனுக்கு மரியாதை கொடுப்பதா என்று நினைக்காதீர்கள். மரியாதை மகுடங்கள் மரிப்பதில்லை, மறுஜென்மம் என்பது அதற்கு இல்லை. மரியாதை கொடுப்போரே இந்த மனித மாமன்றத்தில் மகா அறிவு பெற்றவர்கள் என்பதை மனதில் நிறுத்துங்கள். சொந்தங்களே, மற்றவர்களை இழிவுபடுத்துவது நம் அறிவீனத்தின் அறிகுறியாகும். மற்றவர்களை தூஷிப்பது துன்மார்க்கனின் வழியாகும். மற்றவர்களை கனப்படுத்துவதும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் மனிதன் என்ற இலக்கணத்துக்கு சரியான சொல்லாகும். ஆகவே மனிதர்களை வணங்க ஆரம்பிக்கும் போதே வளர ஆரம்பிக்கிறோம் என்பதை மனதில் நிறுத்தி போகும் வழி வரும் வழி சந்திக்கும் நபர்களை மனதார மதியுங்கள். வாழ்க்கை வளமாகும். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல செயல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.